வந்து நீங்க காய பக்குவமானதுலேருந்து சரியா 100 நாள் ஆயிருங்க முளைப்பு வர்றதுக்கு. உடல்ல வந்து இந்த குடல் நோய் அல்சர் இதுக்கு வந்து ரொம்ப அருமையான மருந்துங்க. உடம்பு சரியில்லை அந்த மாதிரி மருத்துவ தேவைக்காக வாங்கிட்டு போனாரு. சரி. அதுல இருந்து எனக்கு ஐடியா வந்ததானுங்க, ஒரு தேங்காய் பூ ஒன்று இருக்கு, நம்ம தொடர்ந்து பண்ணலான்ட்டு அதுல இருந்து நான் யோசனை பண்ணி பண்ண ஆரம்பிச்சோங்க. தோட்ட நேயர்களுக்கு வணக்கங்க. இன்று நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் கிராமம் திரு பிரணேசர் என்பவருடைய தோட்டத்துக்கு வந்திருக்குங்க. இங்கே என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ வளர்த்து விற்பனை செஞ்சுட்ருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் வெறுமனே ஒரு பொருள் உற்பத்தி செஞ்சால் மட்டும் பத்தாது, அதை மதிப்பு கூட்டி சரியான இடத்துல விற்பனை செய்ய தெரியணுங்க. அந்த வகையில் திரு பிரணேஸ் அவர்கள் வெற்றிகரமாக அதை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அவருடைய அனுபவத்தை நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க. தேங்காய் பூ வளர்ப்பு எத்தனை வருடமாக செஞ்சுட்டு இருக்கிறீங்கண்ணா? நம்ம தேங்காய் பூன்னு பார்த்தீங்கன்னா சரியாக 3 வருஷம் ஆகுதுங்க. என்னோடய குழந்தைக்கு 3 வருஷம் ஆகுது, என்னோடய தொழிலுக்கு 3 வருஷம் ஆகுதுங்க. நல்லதுங்க. தென்னங்கன்று தேங்காயை முளைக்க ஆரம்பித்தது வந்து 30 வருஷமாக முளைக்க வச்சுட்ருக்குறோங்க. சரிங்க. தென்னங்கன்று அப்பா கொடுத்துட்டு இருந்தாருங்க. சரிங்க. நல்லதுங்க. இது வளர்க்கலாம்னு எப்படி ஆர்வம் வந்து உங்களுக்கு வந்துச்சு? இது அப்பா வந்து தென்னங்கன்று கொடுத்துட்டே இருந்தாருங்க. இந்த லோக்கல் மார்க்கெட்டு சரிங்க நம்ம எடுத்துகிட்டு போய் தென்னங்கன்று வச்சு வளர்த்தி அதில் பெனிஃபிட் ஆகிறவங்கள பார்த்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தோம்ங்க. சரி, இதை இன்னும் அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகலான்ட்டு நம்ம வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணலான்ட்டு சின்னதாக தென்னங்கன்னுக்காக போட்டிருந்தோம்ங்க. சரிங்க. அதில் ஒரு தோழர் பார்த்துட்டுங்க, எங்ககிட்ட தேங்காய் பூ இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு வெளியூர்லேருந்து வந்து கேட்டாருங்க. சரிங்க. எனக்கு அது வரைக்குமே இதில் தேங்காய் பூ பற்றி எந்த ஒரு அனுபவம் கிடையாதுங்க. அவர் கேட்டு அவர் சொல்லி நம்ம தென்னங்கன்னை வந்து தேங்காய் பூவாக கொடுங்கன்னு சொல்லி ஒரு 30 பூ எடுத்துட்டு போனாருங்க. உடம்பு சரியில்லை அந்த மாதிரி மருத்துவ தேவைக்காக வாங்கிட்டு போனாரு. சரி. அதுல இருந்து எனக்கு ஐடியா வந்ததானுங்க, ஒரு தேங்காய் பூ ஒன்று இருக்கு, நம்ம தொடர்ந்து பண்ணலான்ட்டு அதுல இருந்து நான் யோசனை பண்ணி பண்ண ஆரம்பிச்சோங்க. நல்லது. முழு நேர தொழிலா பண்றீங்களா இல்ல பகுதி நேரமா பண்ணிட்டு இருக்கீங்களா சகோதரர்? ஆமாங்க, இது வந்து நாங்க ஆரம்ப காலத்துல பகுதி நேரமா தான் ஆரம்பிச்சோங்க. சரிங்க. விவசாயத்தையும் பார்த்துட்டு தென்னங்கன்று பண்ணிட்டு இருந்தாரு அப்பாங்க. நான் வந்து ஐடி துறையில பணி புரிஞ்சுட்டு இருந்தேன். சரிங்க. மெட்ராஸ்ல வந்து ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தானுங்க. நல்லதுங்க. அது போக வீட்டுல இருந்தும் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். சரிங்க. பகுதி நேரமா தேங்காய் பூவையும் விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சோம். ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போனதுல இருந்து அப்புறம் நான் அதையும் ஒரு ப்ரமோஷன் மாதிரி பண்ண ஆரம்பிச்சேங்க. நல்லதுங்க. எங்க தோட்டத்துல விளைய வைக்கிறேன்னு சொல்லி ஒரு விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சேங்க. அப்புறம் சில கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. வியாபாரிகளும் கேட்டு வந்தாங்க, அப்புறம் தனி வீட்டுக்கு கேட்டு வரவங்களும் வந்தாங்க. சரிங்க. அதுல ஆரம்பிச்சு தொடர்ந்து இப்போ முழு நேரமா பண்ணிட்டு இருக்கிறோங்க. நல்லதுங்க. பொதுவாக இதுல என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குதுங்க? ஆமாங்க, இதுல வந்து உங்களுக்கு நார்ச்சத்துக்கள் நிறைய இருக்கு. சரிங்க. அது போனால் லாரிக் ஆசிடுங்கிற ஒரு கண்டென்ட் இருக்குங்க. சரிங்க. அது வந்து தாய்ப்பாலில் இருக்கு. நல்லதுங்க. அதுக்கப்புறம் தேங்காயில் தான் இருக்குன்ட்டு எனக்கு ஒரு தகவல் கிடைச்சதுங்க. சரிங்க. வேற எதுலையுமே நீங்கள் இதை பார்க்க முடியாது. ஒரு தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைங்களுக்கு கூட கண்டிப்பாக தேங்காய் பூன்னு சொல்லலைங்க, தேங்காய் கொடுக்கலாம், தேங்காய் பாலை கொடுக்கலாம். அந்த அளவுக்கு தேங்காயில் வந்து ஒரு தாய் கொடுக்குற பாலுக்கும் இதுக்கும் சமமாக இருக்கிற மாதிரி ஒரு தகவல் நான் படிச்சேனுங்க. நல்லது. உங்களுக்கு லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால், குட் கொலஸ்ட்ரால் நல்லா இருக்குது, பேட் கொலஸ்ட்ரால் இல்லைங்க. சரிங்க. உங்களுக்கு கால்சியம் ரிச்சுங்க. சரிங்க. நீங்கள் இந்த மாதிரி கலப்படமான எல்லா விதமான சத்துக்களும் சேர்ந்து தேங்காய் பூங்க. சரிங்க. தென்னைனாலே பொட்டாசியம் ரிச்சுங்க. பொட்டாசியம், மேங்கனீஸ் இந்த மாதிரி இதில் நிறையா இருக்குது. சரிங்க. யாருக்கெல்லாம் இது மாதிரி தேவை இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்கி சாப்பிடுங்க. நல்லது. இந்தாங்க, நீங்களும் ஒன்று சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லது. என் பொண்ணு 1.5 வயசுலேருந்து சாப்பிட்டுட்டு இருக்காளுங்க. அப்படிங்களா? ஆமாம். வெரி குட். நல்லா ஸ்வீட்டாகவே இருக்குதுங்க, நல்லா இனிப்பாக இருக்குது. உங்களுக்கு அறுசுவையும் வருங்க. அதாங்க. சில பூக்கள் வந்து உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும், சில இடம் வந்து ஸ்வீட் வர மாதிரி இருக்குங்க, சில இடம் புளிக்கிற மாதிரி, அறுசுவையும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்க. உங்களுக்கு இந்த வெறும் வயிற்று சாப்பிடும்போது இதோட பலன் 100% அப்படியே கிடைக்குங்க. சரிங்க. குழந்தைகளுக்கு வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க தான் நமக்கு மெயினாகவே கஸ்டமருங்க. அவங்க எல்லா பெற்றோர்களுமே குழந்தை நல்லா சாப்பிட்றா அதுக்காக வாங்கி கொடுக்குறாங்க. இப்போது வேறு வயிற்றுக்கு உதவாத தின்பண்டங்கள் சாப்பிட்றதுக்கு வேலாங்க இந்த மாதிரி ஒரு இயற்கையாக விளைஞ்ச ஒரு நல்ல ஃபுட்டை சாப்பிட்டுக்கிறது நல்லதுங்க. குழந்தைகளுக்கு வந்து ஒரு சிற்றுண்டியாக தினமும் பள்ளி செயலியில் கொடுக்கலாங்க. தேங்காய் பூ அப்படியே சாப்பிட்றத தாண்டி வேறு என்ன மாதிரி மதிப்பு கூட்ட வாய்ப்பு இருக்குதுங்க? நம்ம நேரடியாக தேங்காய் பூ கொடுத்தோன்னே அப்படியே உடச்சி வேறு வயிற்று சாப்பிட்றவங்க தான் அதிகமாக சாப்பிட்றாங்க. சரிங்க. அது இல்லாமல் சில பேர் இப்போது புதுசாக பண்ணுறாங்க. உங்களுக்கு அதுலேயே தொக்கு பண்ணுறாங்க. சரிங்க. ஊறுகாயாக பண்ணுறாங்க. உங்களுக்கு அதுலேயே மில்க் ஷேக்கு, ஜூஸு, சரிங்க, அந்த மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க. என்னோட கருத்து என்னென்னா, நீங்கள் அப்படியே சாப்பிடும்போது தான் உங்களுக்கு அதோட பெனிஃபிட் ஃபுல்லாக கிடைக்கும், அதோட எல்லா சத்துக்கள் கிடைக்கும். கண்டிப்பாக. இது எத்தனை நாள் கெடாமல் இருக்குங்க? உங்களுக்கு நாங்கள் அந்த
தேங்காயை உரிச்சிட்டுங்க அந்த ஸ்ப்ரவுட்டோட அப்படியே அனுப்பிச்சிடுறோம். வெளியில் உங்களுக்கு அந்த வெளியே மட்டையை மட்டும் உரிச்சிட்டு சரி அந்த தொட்டி ப்ளஸ் அந்த ஸ்ப்ரவுட்டை வந்து அப்படியே கொடுத்துட்றோம். ஓ சரி. உங்களுக்கு அது லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 நாள் நீங்கள் தாராளமாக வச்சு வீட்லேயே ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது இல்லைங்க. நாங்கள் ஒரு பேக்கில் அனுப்பிச்சி விட்டோம்னா சரி நீங்கள் அந்த பேக்லேயே வச்சுட்டு டெய்லி ஒன்று சாப்பிட்டீங்கன்னா 25 நாள் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. ஓ சரி. இந்த மாதிரி கெடுறதுக்கும் அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓ நல்லது. அது வந்து தொட்டிக்குள்ள தேங்காய்க்குள்ள ஒரு பாதுகாப்பான இடத்துல அது இருக்குது. சரி. அதனால அவ்வளோ சீக்கிரம் அது எதுக்குமே கெடுறது இல்லைங்க. ஓ நல்லது. இப்போ இதுவே வந்து நீங்கள் மூடி உடச்சும் அனுப்பிச்சி விட்டா கெடாமல் இருக்குங்களா? இல்லைங்க, நம்ம மூடியை உடைச்சிட்டோம்னா அதுக்கு லைஃப் ரொம்ப கம்மி. எவ்வளோ நாள் இருக்குங்க? ஒரு நாள் இருக்கிறதே பெரிய விஷயங்க. ஓ சரி. அப்படியே நீங்கள் உடைச்சிட்டிங்கனாலும் அதை வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு தான் ஆகணும். ஓ சரி. சீக்கிரமே இது இந்த சுற்றுச்சூழலுக்கோட ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிச்சு பூஞ்சைகள் வந்து தாக்கறதுக்கு வர கண்டிப்பாக. அதனால வந்து மூடி உடைக்காமலே அனுப்பிச்சு விட்டுருங்க. மூடி உடைக்காம தான் அனுப்பிச்சிட்டு நீங்கள் அது ரொம்ப எளிமையான வேலைங்க. நார்மலாக தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைச்சிங்கன்னா ஸ்ப்ரவுட் எடுத்துக்கலாம் வெளியே. ஓ சரிங்க சரி. டெய்லி 1 இல்லை ஒரு நாளைக்கு 2 அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். நல்லது நல்லது நல்லது. பின்னாடி இது இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது எத்தனை மாத கன்றுங்க? இதெல்லாம் வந்துங்க உங்களுக்கு சரியாக ஒரு 110 120 நாள் ஆகுதுங்க. எங்களுக்கு எல்லாமே மாத கணக்கு கிடையாதுங்க. நாங்கள் எல்லாமே நாட்கள் கணக்கு தான் வச்சுக்குவோம். ஓ சரி. இதெல்லாமே ஒரு 110 நாள் 120 நாளான கண்ணுங்கள் இதெல்லாம். ஓ அதாவது நீங்கள் விதப்பு செஞ்சதுலேருந்து சொல்கிறீங்களா இல்லை நீங்கள் காய போட்டதுலேருந்தே சொல்கிறீங்களா? இல்லைங்க, இது எல்லாமே விதப்பு செஞ்சதுலேருந்து. விதப்பு செஞ்சதுலேருந்து கணக்கு சொல்கிறீங்க. ஆமாம். ஓ நல்லது நல்லதுங்க. இப்போ எடுத்துகிட்டு இருக்கிற ஸ்டேஜுங்க. சரிங்க. 3 இலை அந்த எங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு டாக்டர் ஒரு அறிவுரை கூறியிருந்தாருங்க. அதுபடி பார்த்தா ஒரு 3 இலை அதை எடுக்கிற ஸ்டேஜ். ஓ சரிங்க. இப்போ கரண்ட்லி வந்து நாங்கள் இந்த பேட்ச் தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறோங்க. ஓ சரி. வியாபாரிகளுக்கு, வீடுகளுக்கு, நேரடியாக கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே இதெல்லாம் போயிட்டு இருக்குதுங்க. ஓ சரிங்க. இது முடிச்சு இப்போ இது காலி ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது அடுத்தது ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, அதை காட்டுறேன் உங்களுக்கு வாங்க. ஓ சரிங்க. இது பார்த்தீங்கன்னா இது இன்னொரு 10-20 நாளில் வந்து இதை ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஓ சரிங்க. அறுவடை ஸ்டார்ட் ஆகுது. இதில் என்ன நல்ல ஸ்டேஜ், இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் வச்சுக்கோங்க. இதுலேருந்து தான் உங்களுக்கு இப்போ நீ யார் அடுத்து கேட்குறவங்களுக்கு எல்லாமே இதுலேருந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்க சரி. இதை இப்போ அடுத்த ஸ்டார்ட் பண்ண போகிற பேட்சுங்க. விதப்பு செய்யும்போது உங்களுக்கு தண்ணியில் ஊற போட்டு இந்த மாதிரி பண்ண போகிறீங்களா இல்லை அப்படியே டைரெக்டாக முளைக்கு போட போகிறீங்களா? அது ஒரு பழங்காலத்து ஒரு பழக்கம் இருக்குதுங்க. நம்ம தேங்காயை வந்து தண்ணிக்குள்ள ஊற வச்சு எடுக்கிறாங்க. சரிங்க. ஆனால் கொஞ்சம் சில காய்களுக்கு பண்ணால் அந்த மாதிரி பண்ணலாம். சரி. நம்மளது வந்து ப்ரொடக்ஷன் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறோம். சரிங்க. அதை தண்ணிக்குள்ளே வச்சு எடுக்கும்போது அதுக்கு ஒரு தொட்டி இதே மாதிரி தேவைப்படும். சரிங்க. அந்த மாதிரி பண்ணுறது இல்லைங்க. ஓ சரிங்க. தேங்காய் அறுவடை பண்ணதுலேருந்து ஒரு 45 நாள் ரெஸ்ட் பீரியட் கொடுத்துட்றோம். ஓ சரிங்க. சில வந்து தகுதி இல்லாத காய்களும் இருக்குது. ஓகே. கொஞ்சம் இளங்காயாக இருக்கிறது இல்லை ரொம்ப சின்னதாக இருக்கிறது. சரிங்க. அதெல்லாம் முதல்ல ஃபில்டர் பண்ணி எடுத்துருவோங்க. சரிங்க சரி. நல்ல சிறந்த காய்களை மட்டும் எடுத்துகிட்டு வருவோம். அது அந்த கரெக்டான சீதோஷன்லையும் மெயின்டைன் பண்ணுவோம். காய்கள் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க இதில்? உங்களுக்கு தேங்காய் அறுவடை பண்ணோடனே நாங்கள் அப்பா கொஞ்சம் அனுபவம் இருக்குங்க. தேங்காய் பார்த்தாலே தெரியும். சரிங்க. ரொம்ப முதிர்ச்சியான காய்கள் இல்லை ரொம்ப இளங்காய்களாக வர்றது. சரிங்க. ரொம்ப பெரிய காய்கள், ரொம்ப சிறிய காய்கள், அந்த மாதிரி பல இதை பிரிச்சிருவோம். சரி. உங்களுக்கு ஆவரேஜ் காய்கள், நல்ல விளைஞ்ச காய்கள், முத்தின காய்கள் மட்டும்தான் எடுத்துகிட்டு வருவோங்க. ஓ சரி. இளங்காயை வந்து அப்போவே ஒன்று மார்க்கெட் கொடுத்துருவோம், இல்லைன்னா நாங்களே தேங்காய் உரிச்சு பருப்பாக கொப்பரா பண்ணிவிடுவாங்க. ஓ நல்லது. ஆயில் எடுக்கிற கமிட்டி கொண்டு போய் நாங்கள் சேல் கொடுத்துருவோம். ஓ சரி நல்லது. நல்ல விளைஞ்ச காய்கள் மட்டும்தான் தேங்காய் பூக்கு எடுத்துகிட்டு வருவோம். ஓ உங்களுக்கு குறைந்தது எவ்வளோ இடம் தேவைப்படுங்க? ரொம்ப கம்மியான இடம் இருந்தாலே உங்களுக்கு போதும். இப்போ நீங்கள் பார்க்குற ஏரியா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட் ஒரு 3 சென்ட் 2 சென்ட்டுக்குள்ளே தான் வரும். சரிங்க. இதெல்லாம் ஒரு 4000 காய்கள் கிட்ட பண்ணுறோம். ஓ நல்லது. இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குங்க. நாங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 2 அடுக்கு 3 அடுக்கு 5 அடுக்கு மாதிரி பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணலாங்களா? எங்களுக்கு நாங்களும் ட்ரை பண்ணோங்க. நான் 2 அடுக்கு போட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். சரி. கொஞ்சம் அது நம்ம அந்த கரெக்டான ஸ்டேஜ் எடுக்க முடியலைங்க. இப்போ மேலே இருக்கிற காய் வந்து கம்மியான பருவத்துலையும் அடியில் இருக்கிறது வந்து ஃபுல் பருவம் ஆயிடுது. ஓ சரி. அதை நம்ம அதை தள்ளிட்டு மேலே இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டு அடுத்து கையை விட்டு எடுக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஓ சரி. அதனால நாங்கள் அதை ட்ராப் பண்ணிட்டோம். எவ்வளோ நாள் இடைவெளியில் தண்ணீர் பாய்ச்சுறீங்கண்ணா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் அதிகமாக தண்ணி தேவைப்படுங்க. சரி. நீங்கள் இது வந்து கிரீன் ஷெட்டுக்கு அடியிலையும் பண்ணுறாங்க சில பேர். சரி. நம்ம வந்து ஓப்பன் ஸ்கைல தான் பண்ணுறோம். அதனால இந்த மேலே கயர் பித்து போட்டு விட்டுருவோம். தண்ணி ஸ்டோர் பண்ணுது. ஓகே. உங்களுக்கு இனிஷியலாக ஒரு 4 நாள் 5 நாளைக்கு ஒருக்கா கண்டிப்பாக தண்ணி கொடுத்து தான் ஆகணும். எலி பெருக்கானால் இதுக்கு சேதாரம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்களா? உங்களுக்கு எலி இது தேங்காயோட பியூட்டியே உங்களுக்கு வந்து தொட்டிக்கு மேலே ஒரு பயங்கரமான ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்குது. நல்லது. தென்னை மட்டையை சாப்பிட்டுட்டு உள்ள எலினால போக முடியறது இல்லை. அதனால எங்களுக்கு எலி பெருக்கன் வந்து தொல்லை பண்ணுறதே இல்லைங்க. அப்படியே கடிச்சாலும் ஒரு தேங்காயே ஒரு 2-3 இன்ச்சு கடிச்சு பார்த்துட்டு அது அதனால முடியல போயிருதுங்க. ஓ சரிங்க சரிங்க சரிங்க. இப்போ இது பராமரிக்க எத்தனை நாள் உங்களுக்கு தேவைப்படுதுங்க? உங்களுக்கு விதப்பு செய்யும்போது ஒரு 4000-3000 காய்கள் விதப்பு செய்யும்போது ஒரு 3 பேர் 4 பேர் தேவைப்படுறாங்க. சரி. அப்புறம் அது இந்த சுற்றி களை எடுக்கிறது கொஞ்சம் வேலையை ஒரு 3 பேர் 4 பேர் வந்து மாதம் ஒருக்கா
வேலை செய்வாங்க. ஓ சரி. அப்புறம் ரெகுலராக வீட்டு அம்மா அப்பாவே பார்த்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது தண்ணி தெளி மோட்டரை ரெகுலேட் பண்ணுறது ஓஸ் இதெல்லாமே அப்பா பார்த்துக்கிறாருங்க. வாடிக்கையாளருக்கு கொடுக்குறப்போ நீங்கள் மட்டை வாங்கி கொடுக்குறது அது ஒரு வேலையாக இருக்கும். ஆமாம், அது உங்களுக்கு அறுவடை செய்யும்போது நம்ம கஸ்டமர் கேட்கும்போது நாங்கள் உரிச்சு கொடுக்குறதுக்கு நாங்கள் ஒரு ஆள் வச்சு தான் பண்ணி ஆகணுங்க. நல்லது நல்லது நல்லது. மற்றபடி எல்லா வேலையுமே குடும்பமாகவே பார்த்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. தேங்காய்கள் முளைக்காமலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்குதுங்க. சரி. உங்களுக்கு ஒரு 1000 காய் நம்ம முளைக்க வைக்கிறோன்னா சரி ஒரு 20% 25% உங்களுக்கு முளைக்காம தான் போகுதுங்க. சரி. நாங்களும் அது என்ன காரணங்கிறது எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. முடிஞ்ச வரைக்கும் நல்லா விளைஞ்ச காய்கள் தான் போடுறோம். ஓ சரி. இருந்தாலுமே அந்த ஒரு 20% ஷுவராக லாஸ் ஆகிடுது. ஓ சரி சரி சரி. திருப்பி கலெக்ட் பண்ணி எடுத்து தேங்காய் கொப்பரைக்காக பயன்படுத்திக்கிறோங்க. ஓ சரி சரி. தோராயமாக இது விதைப்பு முதல் அறுவடை வரை எவ்வளோ செலவாகுதுங்க? நம்ம வெளியே விவசாயிகிட்ட வாங்குறதுல இருந்துங்க. சரி. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய முதல் தொகை, சரி, அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷனுங்க, சரி, அதுக்காகிற தொகைங்க, சரி, அப்புறம் நம்ம கொண்டு வந்து தேங்காய் பிரிக்கிற வேலை ஒன்று இருக்குங்க. சரி. ஒரு 4000-5000 காய் வாங்குறோன்னா அதில் தேர்ந்தெடுக்கணும் தேங்காய். அதுக்கு ஒரு கூலி கொடுத்து தான் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டி இருக்குங்க. நல்லதுங்க. அப்புறம் வந்து பயிர் பண்ணுறதுங்க. அதுக்கு நம்ம ஆளுங்க வச்சு தான் நம்ம பயிர் பண்ணணும். அதாங்க. அந்த அன்னைக்கு வந்து இந்த காயற்பித்து நம்ம வெளியே வாங்கி தான் கொடுக்குறோம். இதுக்கு ஒரு கூலி ஆகுங்க. சரி சரி. அப்புறம் அந்த அன்னைக்கு செய்கிற வேலை கூலி. அப்புறம் வந்து அப்புறம் குறிப்பிட்ட அறுவடைக்கு மேலே அப்புறம் தண்ணி பாய்ச்சற அதை நாங்களே பார்த்துக்கிறோம். சரிங்க. அப்புறம் அப்புறம் நம்ம அந்த பருவம் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து உயிச்சு பேக் பண்ணி அனுப்புறதுங்க. அப்புறம் திருப்பி டிரான்ஸ்போர்ட்டேஷன், சரி, நம்ம பார்சல் புக் பண்ணுற ஆஃபீஸ் கொண்டு போகிறது, இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு தேங்காய்க்கு ஒரு 8 ரூபாய் 7 ரூபாய் ரேட்டு வந்துடுங்க. ஓ சரி. இதுக்கு சந்தை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்க? சந்தை வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாதுங்க. சரி. சுமாரான வாய்ப்புகள் தான் இப்போதைக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. சரி சரி. இந்த இளநீ வியாபாரம் பண்ணுறவங்க, ஃப்ரூட்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்க, சரி, இவங்களுக்காக அனுப்பிச்சிட்டு இருக்கிறவங்க. அதாங்க அதாங்க. அது இல்லாமல் நேரடியாக இந்த மருத்துவ தேவைக்காக வீட்டுக்கு வாங்குறவங்க இருக்காங்க. ஓ சரி. அந்த கஸ்டமர்ஸ் நேரடியாக வீட்டுக்கோட அனுப்பிச்சிடுறோம். எப்படி அனுப்பிச்சுட்றீங்க? உங்களுக்கு கொரியர் இந்த பார்சல் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு மேட்டூர் டிரான்ஸ்போர்ட் மூலியமாக அனுப்புகிறாங்க. ஓ சரிங்க சரி. அவங்களுக்கு வந்து ஒரு 25 தேங்காய் பூ ஒரு மாதத்துக்கு தேவையானதை வாங்கிக்கிறாங்க. ஓ சரிங்க. உங்களுக்கு அது ஒரு பேக் அனுப்பிச்சிங்கன்னா ஒரு 100 ரூபாய் 120 ரூபா செலவில் நீங்கள் ஒரு ஈரோடு, கோயம்புத்தூர், கர்நாடகா, சென்னை அப்படி ஒரு ஊருக்கு ஒரு 10 இடத்துல அவங்களோட ஆஃபீஸ் இருக்குதுங்க, டெலிவரி ஆஃபீஸ். அதாங்க. இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல எது பக்கமோ ஒரு 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர்லேயே டெலிவரி ஆஃபீஸ் இருக்குது. அதிகபட்சம் MSSன்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸுங்க. சரிங்க. மேக்ஸிமம் அதில் அனுப்பிச்சிடும். நீங்கள் அங்கே போய் பார்சல் பணம் ஒரு 100 ரூபாய் 50 ரூபா செலவில் வந்துடும் உங்களுக்கு. ஓ நல்லது. 25 பூ அந்த செலவில் வாங்கிக்கலாங்க. நீங்கள் அங்கே போய் டெலிவரி ஆஃபீஸில் பணத்தை கட்டிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்க சரி சரிங்க. சொல்லலாம்னு நினச்சினுங்க. நம்ம சென்னையில் வந்து இது சின்னதாக ஒரு குடோன் அமைச்சிட்டுங்க, அங்கேயும் வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஓ நல்லதுங்க. நேரடியாக இங்கேருந்து அப்பா நமக்கு அனுப்பிச்சி விட்றாருங்க. சரி. நம்ம அங்கே வச்சு டைரெக்டாக வீடுகளுக்கு அங்கே இந்த போர்ட்டர், சரி, ஊபர் பார்சல் சர்வீஸ் மூலிமா நேரடியாக வீட்டுக்கே கூட கொடுக்குறாங்க. நல்லது. அங்கே ஒரு நண்பர் நம்மகிட்ட சொன்னாருங்க, அவர் வந்து ஸ்நாக்ஸாக வந்து இதை ஆப்பிள், ஆரஞ்சு இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இதையும் அவர் கட் பண்ணி லஞ்ச் பாக்ஸில் கொடுத்துட்ருவாருங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. நீங்கள் எந்த விலைக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமாங்க, அது உங்களுக்கு தேங்காய் மார்க்கெட் வந்து இப்போது அதிகமாக தான் இருக்குது. இப்போ ஒரு 3 மாதமாக ரொம்ப அதிகமான ஏற்றம் இருக்குங்க. அதாங்க. உங்களுக்கு ஒரு நம்ம வாங்கும்போது என்ன ரேட்டு கொடுத்து நம்ம வாங்குறோமோ அதை வச்சு நமக்கு தேவையான லாபத்தை எடுத்துக்கிட்டு கொடுத்துட்றதானுங்க. சரி. நிலையான ஏற்றத்தாழ்வு தேங்காய் நிலையான மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் நம்ம நிலையானது பண்ணிடலாம். இப்போ ஒரு 3 மாதமாக ஒரு ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்குது. ஆமாம், இப்போ கொஞ்சம் அதிகம் போல இருக்குது. அதுக்கு தகுந்த நம்மளோட தேங்காய் என்ன மார்க்கெட் கிடைக்குதோ நம்ம அதிலிருந்து கணக்கு பண்ணி லாபம் வச்சு கொடுக்குறது. கண்டிப்பாக. ஏன்னா நீங்களும் கஷ்டப்பட்டு ஒரு இதுக்காக ஒரு 100 நாள் உழைச்சி தேங்காயை போட்டு அதை தனியாக போட்டுருந்து மடி அது முளைக்கி போட்டு ஒரு 3 மாதம் ஆகி 100 நாள் தாண்டிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்து வரைக்கும் வச்சுருந்தா இது ஒரு தொழிலாக பண்ண முடியுது. கண்டிப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு கணக்கு, நீங்கள் ஜனவரி 1 தேங்காய் வாங்குறீங்க அப்படின்னா ஜூன் 1ஆம் தேதி அதை நீங்கள் சந்தைப்படுத்த முடியும். அதாங்க. அது வரைக்கும் அந்த தேங்காய் வச்சிருக்கிற பணம் நமக்கு தான், அதுக்கான வட்டி எல்லாமே கணக்கு பண்ணணுங்க. கண்டிப்பாக. ஒரு 20% நம்மளுக்கு லாபம் கிடைக்கணும் இல்லைங்களா? கண்டிப்பாக. நம்ம அது கிடைக்குங்க. நீங்கள் ஒரு 20-25 சாதாரணமாக நம்ம லாபம் எடுத்துக்கலாம். சரி. நமது நேயர்கள் ஏதாவது சந்தேகம் இருப்பின் உங்களை தொடர்பு கொண்டு பேசலாங்களா? கண்டிப்பாக பேசலாங்க. சந்தேகம் இருந்தாலும் கூப்பிடுங்க. இல்லை இதை பண்ணலான்னு தோணுது அப்படின்னாலும் கூப்பிடுங்க. சரி. இல்லை வியாபாரிகள் நம்மகிட்ட வாங்கி சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இருந்தாலும் கூப்பிடுங்க. சரி. ஆனால் இதுவரை எங்களுக்கு நேரம் ஒதுக்கி ஆமாங்க நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றிங்க. உங்கள் தொழில் மேன்மேலும் சிறக்க தோட்டம் வலையொலி சார்பாக வாழ்த்துக்களுங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. வணக்கம் வணக்கம். இன்று நமது தேங்காய் பூ வளர்ப்பு பற்றிய காணொளி நேயர்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்குங்க. அனைவரும் பார்த்து பயனடையுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.